அல்ஹம்துலில்லா, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்தபடியாக இந்த சிறப்பிற்குரிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மௌலானா மௌலவி ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கு மௌலானா முஹம்மது ஆரிஃப் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக இந்த சிறப்பிற்குரிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய ஆசான், திருச்சி ஜாமியா அன்வார் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் திருச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தகுதி வாய்ந்த தலைவருமான கணிதத்திற்குரிய முஹம்மது ரூஹுல் ஹக் ரசாதி ஹசரத் அவர்களுக்கு ஹபீபுல்லா ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லா. அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கிற மௌலானா மௌலவி மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஆன்மீக பேரொளி எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். சின்ன ஒரு கவிதை மட்டும் பாடிக்கலாமா? நம்முடைய அன்னூரியா நிஸ்வன் மதரசாவுடைய மாணவிகள் நம்முடைய உலமாக்களை புகழ்ந்தவாறு ஒரு கவிதை ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கார்கள். அதை உங்களுக்கு முன்பாக உங்களுடைய அனுமதியுடன் பாடுவதற்கு அனுமதிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல் உலமா வரஸத்துல் அம்பியா. அறிவின் விளக்கை ஒளிரச் செய்ய எழுதுகோல் போல் கரைபவர்கள், சிந்தனை பெருங்கடலை பொங்கச் செய்ய மெழுகை போல் உருகியவர்கள், மக்களை சிறப்புறச் செய்ய ஒளியை போல் மாறியவர்கள், இயலாமை என்னும் இருளை போக்கச் செய்ய சூரியன் போல் சுடர்பவர்கள், உலக மக்களை வழிநடத்த ஊன்றுகோலாய் மாறியவர்கள், ஏக இறைவனின் கொள்கையை நிறைவேற்ற கடிகாரத்தை போல் அயராது உழைப்பவர்கள், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க தம் வாழ்நாளை இறைப்பணிக்கு அர்ப்பணிப்பவர்கள், மனிதனே மறவாதே மனமே மறுக்காதே, மனிதனே மறவாதே மனமே மறுக்காதே, நபியின் வழியை பின்பற்றும் நபியின் வாரிசுகள் அவர்கள். மண்ணும் மகிழ்ந்திடுதே கண்ணும் கலங்கிடுதே, மண்ணும் மகிழ்ந்திடுதே கண்ணும் கலங்கிடுதே. அவர்களின் இன்னல்களை கூட இறைப்பணியை கொண்டு தோற்கடிப்பவர்கள். இத்துணைக்கும் சொந்தக்காரர்கள் இச்சபையில் நட்சத்திரங்களை போல் ஜொலிக்கும் எம் உலமா பெருமக்கள். இவர்கள் வருகையால் இச்சபை சிறப்புறும். இவர்களின் பேச்சினால் சமுதாயம் சீர்பெறும். இவர்களின் துவாவால் நம் வாழ்வும் வளம் பெறும். இத்தகையவர்களுக்கு என் சலாமை சொல்லி பதில் சலாமிற்கு ஆதரவு வைத்தவளாக விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லா. மார்க்கத்தை வழி நடத்துகிற உலமாக்களுடைய சிறப்புகளை குறித்து தன்னுடைய கவிதை நடையில் இந்த மாணவி ஆர்வத்தோடு அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக.
அடுத்து இப்போது சிறப்புரை ஆரம்பமாகிறது. மௌலானா மௌலவி ஆன்மீக ஆசான் எஸ்எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من عال ثلاث بنات فأدبهن فأحسن تأديبهن وعلمهن وأحسن تعليمهن فله الجنة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் நம்முடைய பகுதியில் மரியாதைக்குரிய எங்களுடைய சர்க்கார் அல்லாமா அஹ்மது கபீர் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் குடும்பத்தில் ஹதரத்தோடு தோள் கொடுத்து துணை நின்ற சங்கைமிக்க ஆரிஃப் ஹஸரத் அவர்களால் இங்கே அந்த குடும்பத்தால் நடத்தப்படுகிற மிகச்சிறப்பான மதரசா, சனது பெறுகிற ஆலிமாக்கள், சனது கொடுக்க வந்திருக்கிற எங்களுடைய ஆன்மீக பேராசான் அல்லாமா ரூஹுல் ஹக் ஹஸரத் தாமத் பரக்காத்துகும் பாக்கியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதும் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். சங்கை மிக்கவர்களே, காலத்தினுடைய கட்டாயம், பெண்களின் பக்கம் இந்த சமூகம் கவனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னாலும் இந்த சமூகத்தில் பெண்களே ஜொலித்திருக்கிறார்கள். வரலாற்றுக்குள்ளே நாம் நுழைந்து பார்த்தால்
இமாம்களிலிருந்து அல்லாவின் அன்பர்களாக நேசர்களாக வார்த்தெடுக்கப்பட்டவர்களெல்லாம் அவர்களின் சிறப்பான குடும்பத்து பெண்களால், தாயால், சகோதரியால், தன் மனைவியால், இப்படி இன்னொரு பக்கம் தான் பெற்றெடுத்த பெண்மக்களால் அவர்களின் எதிர்காலம் ஜொலித்திருக்கிறது. ஆரம்பத்தில் எங்கோ திசை மாறி போனவர்கள் பின்பு அல்லாஹுவோடு நேசம் பெறுகிறார்கள், நெருக்கம் பெறுகிறார்கள், நேசம் பெறும் மனிதர்களை வார்த்தெடுக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு திருத்தப்பட வேண்டிய இடத்தில் இந்த சமூகத்தின் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களின் அடையாளமாக 13 அடையாளங்களை சாலிஹத்தான பெண்களுக்கு இந்த மார்க்கத்தின் நன்மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் பாக்கியமான பெண்ணானால் அந்த குடும்பம் எப்படி வெளிச்சமாகும்? ஒரு பாக்கியமான பெண்ணின் அடையாளம் என்று 13 விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இங்கே நேரம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் இங்கே நான் விவரிக்கிற இடத்தில் இருக்க முடியாது. இருந்த போதிலும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். குறிப்பாக சனது பெறுகிற ஆலிமாக்களுக்கு சொல்கிறேன், என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்களை இந்த உயர்வான மார்க்கத்தை அறிவதற்கும் குர்ஆனினுடைய வெளிச்சத்தில் வாழ்வதற்கும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள் நிறைந்த செய்திகளை இதயத்தில் சுமப்பதற்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவன் நாடியவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆலிமாக்களாக ஆக்கினேன். திருக்குர்ஆனை மனனம் செய்யும் இடத்தில் கொண்டு நிறுத்தினோம். இன்றைக்கு நிஸ்வானினுடைய பிரின்சிபால்களாக, நிஸ்வானினுடைய பேராசிரியர்களாக நம்ம வீட்டு பெண்கள் இருக்கிறாங்க. சந்தோஷம் அடைகிறோம். காரணம், இதைவிட பெரிய சொத்து வேற ஒன்றையும் கொடுத்து விட முடியாது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கென்று தனி நேரம் ஒதுக்கினார்கள். அவர்களுக்கென்று தன்னுடைய அருமையான அறிவுரைகளை ஆக்கி கொண்டார்கள். ஒவ்வொரு சிந்தனையிலும் பெண்களை சமூகத்தில் கவனத்தில் கொண்டு வருவார்கள். பெண்களோடு நீங்கள் எப்படி அழகாக நடக்க வேண்டும் என்ற பாடத்தை தினமும் நடத்தினார்கள் என்று ஹதீஸுகள் பதிவு செய்கிறது. பெண்களோடு எப்படி நடக்கணும், பெண்களை எப்படி பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன், பெண்மை என்பது மென்மை. அவர்களோடு மென்மையைத்தான் நீங்கள் கையாள வேண்டும் என்றார்கள். பெண்களிடத்தில் கடினமாக நடப்பவன் நல்ல மனிதனே இல்லை என்றார்கள். பெண்களிடத்தில் கடினமாக நடப்பவன் நல்ல மனிதனே இல்லை. திருமதியில் ஒரு ஹதீஸ் வரும், பெண்களை கை நீட்டும் ஆண் ஒரு நல்ல மனிதன் இல்லை என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை அடித்து பழக்காதீர்கள் என்றார்கள். நீங்கள் அடித்து பழகுனா அடித்தாதான் மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இன்னும் அவர்களுக்கு ஆண்களை விட பிடிவாதத்தில் பெண்கள் முதன்மை பெற்றவர்கள் என்கிறார்கள். பெண்களை நீங்கள் திருத்த முனையலாம், ஆனால் பெண்களை திருத்தியாக வேண்டும் என்று முடிவுக்கு வருகிற போது உங்களுடைய கடுமையை காட்டாதீர்கள் என்றார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். அவர்களோடு நாம் மென்மையாக நடந்தால் அன்புக்கு பெண்கள் அடிமை என்பதை மனதில் பதித்து விடுங்கள். அன்புக்கு அவர்கள் அடிமை. அழகாக அவர்களை நாம் நடத்த வேண்டும், அழகாக பயிர்விக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் கொடுக்கிற பாடம் கூட பக்குவமாக இருக்க வேண்டும். நான் நிறைய பயானில் சொல்லியிருக்கிறேன், தஹஜ்ஜத்தில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. வீட்டில் அவங்கள எழுப்பி டீ கேட்டது இல்லை, வீட்டை எழுப்பி எனக்கு டீ போட்டு தாங்கன்னு கேட்டது இல்லை. தஹஜ்ஜத்தில் எழுந்திருச்சு ஆரம்பம், என்னுடைய பயிற்சி துவக்கம் ஹதீஸு தான் பாடம். நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரித்து அழகாக வீட்டம்மா எப்படி டீ குடிப்பாங்க, சுவையான டீயை போட்டு முதல்ல அவங்கள எழுப்பி டீயை கொடுத்தேன். டீயை கொடுத்துட்டு எனக்கு முன்னால் டீயை வச்சுட்டு தஹஜ்ஜத் தொழுதுட்டு டீ குடித்தது. 2வது நாளும் அவங்களுக்கு டீ கொடுக்கறது. அவங்க பார்த்தாங்க. 3வது நாள் எழுந்திரிச்சு அவங்க போட்டு எனக்கு கொண்டு வச்சாங்க. 3வது நாள் அவங்க போட்டு வச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் டீ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் ஒரு சுன்னத்தான வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டேன். வல்லல் நபியை படித்தேன். எப்படி பெருமானார் வீட்டில் என்ன செய்வார்கள், ஃபீ ஹிதுமத்தி அஹ்லிஹா, தன் மனைவியர்களுக்கு ஹிதுமத்து செய்வார்கள். பெண்களோடு நடக்கும் ஒரு வாழ்க்கை தனி பாடம். அது எனக்கென்று 1000 மரியாதைகள் சமூகத்தில் இருக்கலாம், செல்வாக்குகள் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம், நான் பதவியுடையவனாக கூட இருக்கலாம், மக்களால் பெரிய மரியாதைப்படுத்தும் இடத்தில் இருக்கலாம். வீட்டில் சராசரி ஒரு கணவனாக என்னை நான் முகவரிப்படுத்த வேண்டும், ஒரு தந்தையாக முகவரிப்படுத்த வேண்டும். அங்கேதான் அழகிய குடும்பம் உருவாகிறது.
பெண்கள் உருவாகுவதற்கு மென்மை மாத்திரமே அழகிய வழி என்பதை அகிலத்திற்கு உணர்த்தியவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அருமையானவர்கள். நான் எங்களுடைய சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் முதல் படித்தரம் பலமான நம்பிக்கை, அல்லாஹ்வோடு ரசூலோடு வர வேண்டும். பலமான நம்பிக்கை. எல்லா வகையிலும் உங்களை மேம்படுத்தும் இடத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் இருந்திருக்கிறார்கள். மதிக்கப்படாத காலத்தில் உங்கள் மரியாதையை உலகத்தில் தூக்கி நிறுத்தியவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும். ஒரு பெண்ணை பார்த்தாலே பாவம் என்று கருதிய காலம், ஒரு பெண்ணுக்கு முன்னால் சென்றால் காரியமே சக்சஸ் ஆகாது என்று கருதப்பட்ட காலம், பெண்களை ஒரு வித்தியாசமான பொருளாக, ஒரு மோபுக்காம பொருளாக மாத்திரம் பார்த்த காலம், இன்னொரு பக்கம் நல்ல காரியங்கள் அவர்களுக்கு முன்னால் நடக்காது என்று நினைத்த காலம், ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் சிசுவாகவே பெண்களை கொலை செய்த காலம். வல்லல் நபிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் பெண் மக்கள் பிறக்கிறார்கள் என்றால் அதுதான் உங்கள் வீட்டுக்கே பரக்கத்து என்றார்கள். அல் பிந்து பரக்கத்துன், அல் பிந்து பரக்கத்துன். வீட்டில் பெண் மக்கள் பிறப்பதே பரக்கத். அது ஏதோ ஒரு பாராட்டுக்காகவோ அல்லது பெண்களை உயர்த்தி பேசுவதற்காகவோ சொன்ன விஷயம் அல்ல. நீங்க நன்கு கவனித்து பாருங்கள், பெண் மக்கள் இருக்கும் வீடு பரக்கத்தாகவே இருக்கும். பெண் மக்கள் இருக்கும் வீடு பரக்கத். நான் படித்த ஒரு ஹதீஸினுடைய செய்தி, உலகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கருவிலே குழந்தை தரித்து அனுப்பும் போது, ஆண்மகன் பிறக்கும் போது சொல்வான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்கை கொண்டு செய்தி சொன்னான். பெருமானார் சொன்ன ஹதீஸு. பின்னா நீ மலக்கு வந்து சொல்லுவாங்க, நீ போ துன்யாவுக்கு, அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான், உலகத்திற்கு போ, உன் பெற்றோர்களுக்கு பொறுப்பாக இருப்பாயாக. நீ உலகத்திற்கு செல், உன் பெற்றோர்களுக்கு பொறுப்பாக இருந்து விடு என்ற செய்தியோடு உலகம் அனுப்பப்படுகிறான் ஆண்மகன். பெண்மகள் பிறக்கும் போது அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்லுகிறான், நீ உலகத்திற்கு போய்விடு, உனக்கு பொறுப்பாக அல்லாஹ்வே இருப்பான். பெண் மக்கள் அல்லாஹ்வின் பொறுப்புக்கு உரியவர்கள். ஞாபகம் வையுங்கள், ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன அபுல் பனாத், பிறக்கும் பெண் மக்களுக்கெல்லாம் நான் தந்தை என்றார்கள். ஏன் அச்சம்? பெண்மக்கள் பிறந்தால் ஏன் சோகம், ஏன் கவலை? அவர்கள் பிறப்பது பாக்கியம். அவர்களை வளர்க்கிறீர்களா, நீங்கள் சொர்க்கவாசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை வளர்த்த தந்தைக்கு சொர்க்கம். 3 பெண்ணை வளர்க்கார் என்ற பெருமானாருடைய ஹதீஸ். மன்னால சலாச பனாத், 3 பெண் மக்களை வளர்த்து ஒழுக்கம் தந்து மார்க்கம் தந்து கல்வி தந்து அழகான மார்க்கப்பற்றுள்ள ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வாரா, அந்த தந்தைக்கு சொர்க்கம் நான் பொறுப்பு என்றார்கள். ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டார், யா ரசூலல்லாஹ், நபியின் வார்த்தையில நம்பிக்கை இருந்துச்சு, 2 பெண் மக்களை, அவ இஸ்னைன், 3 பெண் மக்களை பெறல, 2 பெண் மக்கள். அந்த பெண் மக்களுக்கு ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் அழகிய கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தால் அந்த கணவனுக்கும் அந்த தந்தைக்கும் சொர்க்கமா என்று கேட்டபோது ஆம் என்றார்கள். ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி, ஒரு பெண் என்று கேட்டால் பெருமானார் ஆம் என்று சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறார், அந்த பெண்ணை வளர்த்தார், ஒழுக்கம் கொடுத்தார், மார்க்கம் கொடுத்தார், நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார், அவருக்கும் சொர்க்கமா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லியிருப்பார்கள். இன்னொரு ஹதீஸில் கேட்டார்கள், ஒரே ஒரு பெண்ணை நான் வைத்திருக்கிறேன், அழகாக வளர்த்தேன், வார்த்தெடுத்தேன், மார்க்கமும் ஒழுக்கமும் கொடுத்தேன், நல்ல கணவனையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன், உனக்கும் சொர்க்கம் என்றார்கள். ஞாபகம் வையுங்கள், பெண் மக்களை வளர்ப்பதால் நாம் சொர்க்கவாசி. எப்போது? ஹதீஸின் முதல் செய்தி, அழகிய ஒழுக்கம் கொடுத்து வளர்த்து விடுங்கள். இன்றைக்கு பெண் மக்கள் ஒழுக்கம் குறைந்தால் மிகப்பெரிய சோதனை களமாக நமது வீடு மாறிவிடும். பெண்கள் நாளைய எதிர்காலம். நம்முடைய வீட்டில் வளருகிற பிள்ளைகளின் முதல் பள்ளிக்கூடம் தாய். நானெல்லாம் நிறைய கூட்டத்தில் சொன்னேன், என் தாயிடத்தில் தான் பிஸ்மில்லா படித்தேன், என் தாயிடத்தில் தான் ஆ பா என்று படித்தேன். இன்னும் சொல்வேன், நான் மக்தபில் மதரசாவில் சென்று யாசீன் ஓதவில்லை. என் தாயார் சுபுகுக்கு பின்னால் யாசீன் ஓதுவார்கள், அவர்களுக்கு நான் ஹிதுமத்து செய்வேன். யாசீனை என் தாய் ஓத கேட்டு கேட்டு எனக்கு யாசீன் மனப்பாடமானது. என் தாயிடத்திலிருந்து படித்தேன். ஒரு தாய், அவர்கள்தான் முதல் பள்ளிக்கூடம், அவர்கள்தான் பல்கலைக்கழகம். ஒரு அழகிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை
தாய் படித்து கொடுக்க வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு பெண் மகளும் ஆலிமாவாக ஆக வேண்டும். அவள் ஒரு மதரசா, மதரசா வேறில்லை, அவளே ஒரு மதரசா. அவள் மடி நூற்றுக்கணக்கான அடுத்த தலைமுறைகளை வார்த்தெடுக்கும் இடம். ஒவ்வொரு பெண்ணும் அழகான குடும்பத்தை, நாளைய தலைமுறைகளை இந்த மண்ணில் உருவாக்குவதற்கு அவர்களை நாம் வார்த்தெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். மதரசாவை கொடுங்கள், ஒழுக்கத்தை கொடுங்கள், மார்க்கத்தை கொடுங்கள். அவள் உருவாகி வந்து நாளை அவள் குழந்தை பெற்றால் அந்த பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒழுக்கம் சார்ந்து வளருவார்கள். இன்றைக்கு நாட்டினுடைய விவகாரமும் பிரச்சனையும் ஒழுக்கமில்லாதவர்கள் வளர்ந்து வந்ததால் ஏற்பட்டதுதான். மரியாதை தெரியாதவர்கள் இந்த மண்ணில் உருவாகி விட்டார்கள். மரியாதையையும் ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டிய இடம் தாய். தந்தையை விட தாய்க்கு பொறுப்பு அதிகம். அவர் 1000 பொறுப்பில் இருப்பார். கடல் கடந்த நாட்டில் போய் உட்கார்ந்து இருப்பார். வீட்டு வாழ்க்கையில் பிள்ளைகளை பக்குவப்படுத்துவதும் பண்படுத்துவதும் ஒரு பெண்ணின் கடமை. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள். எனவே ஒரு பெண் பிறப்பது பரக்கத்து என்றார்கள். நான் தாய்மார்களுக்கு சொல்வேன், நிறைய வந்திருக்கிறார்கள், வரும் வழியில் பார்த்தேன். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். உங்களை உயர்த்தி தந்தவர்கள், உங்களுக்கென்று மரியாதை கொடுத்தவர்கள் எங்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்க குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு கல்யாணத்துக்கு பின்னாலன்னா உங்க மனைவியை எதிர்கொண்டு நிற்காதீர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவிக்கும் உனக்கும் விவகாரம் வந்தா நீ எதிர்முனையில் நிற்க வேண்டாம், நான் ஆண் என்ற ஆதிக்கத்தை காட்ட வேண்டாம். என்ன செய்யணும் நாயகமே, உன் மனைவி ஜெயிக்க விட்டு நீ தோத்து போயிடுன்னா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? சத்தமாக தான் ஆமீன் சொல்லுங்களேன். அவ்வளோ சீக்கிரமா தோக்க முடியுமா? தோற்று போகிவிடு. இன்னி ஒஹிப்பன் நகூன மக்லூபன் கரீமா. நான் நூற்றுக்கணக்கான கூட்டத்தில் சொன்ன செய்தி, நான் தோற்று போக பிரியப்படுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம். என் மனைவியர்களிடத்தில் நான் தோற்று போக பிரியப்படுகிறேன், ஒன்றை சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள். உலகத்தில் தோல்வி என்றாலே அவமானம் என்று நினைக்கிறீர்களா? தோல்வி என்றாலே கேவலம் என்று நினைக்கிறீர்களா? இருக்கலாம். ஒரு மனைவியிடத்தில் தோற்று போகும் தோல்வி அவமானம் அல்ல, கேவலம் அல்ல, மரியாதைக்குரிய தோல்வி என்றார்கள். சங்கையான தோல்வி என்றார்கள். மக்லூபன் கரீமா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியிடத்தில் தோல்வி அடைந்தால் அது சங்கை. பாருங்கள் என்னை என்கிறார்கள். என் மனைவியர்களுக்கு முன்னால் அவர்களை ஜெயிக்க வைத்து அதில் அவர்கள் பெறும் இன்பத்தில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்கிறார்கள். மனைவியை மகிழ்ச்சி படுத்தி பாருங்கள் என்கிறார்கள். எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்வதெல்லாம், உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி பார்த்தவர்கள் வேறு எந்த தலைவர்களும் இருக்க முடியாது. எல்லாம் வெளியில பேசுவாங்க, ஆனால் வீட்டில் அவங்க ராஜ்யம்தான் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறார்கள் நபிகள் நாயகம். ராஜ்யம் என்பது நமக்கு சொந்தம் நினைக்க கூடாது. நம்முடைய வீட்டின் அத்தனையிலும் நமது மனைவி சமபங்காளியாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். பிள்ளைகளை வளர்ப்பதில், ஒழுக்கத்தை கொடுப்பதில், நாளைய தலைமுறைகளை ஷரியத்தின் உணர்வோடு உருவாக்குவதில் பெரும் பங்கு பெண்களுக்கு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான காலகட்டம் உதைபியாவின் உடன்படிக்கை நடந்த காலம். ஒரு நெருக்கடி காலம் அது. மக்காவில் இருந்து மதீனா யாரும் வர முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் மதீனா ஓடி வருவாங்க. ஈமான் மனசுக்குள்ள வந்துட்டுனா மதீனாவுக்கு வந்துருவாங்க. இப்போ வர முடியாத தடை போட்ட காலம். வந்தால் பிடிச்சு கொடுத்துடணும், ஒப்பந்தம். நபி பெருமானார் ஒப்பந்தத்தை மீறுவதில்லை. அந்த காலத்தில் வரலாறு படைத்த பெண்களிலே அன்னை உம்மு குல்சூம் இருப்பார்கள். எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்களுடைய இதய துடிப்பில் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கட்டும். இதய துடிப்பில் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கட்டும். நீங்கள் சரியாக நடப்பீர்கள், ஒழுக்கம் சார்ந்து நடப்பீர்கள். இன்னும் பலமான நம்பிக்கையும் ஈமானும் உள்ளத்தில் பிறக்கும். அம்மா புறப்பட்டு வர்றாங்க, சின்ன வயசு, கல்யாணம் ஆகல, வாலிப பெண்மணி, வாலிபம், கல்யாணம் ஆகல. எப்படிப்பட்ட காலம்? யாரு மக்காவிலிருந்து மதீனா வந்தாலும் திரும்ப கொடுத்துடணும். அன்னை உம்மு குல்சூம் பிந்து உக்பா, உக்பாவின் மகள் உம்மு குல்சூம் புறப்பட்டு வருகிறாங்க. வாலிப பெண்மணி. எப்படி வந்தாங்க தெரியுமா? நடந்து வந்தாங்க. ஹிஜ்ரத் நடந்து வந்த பெண்மணி என்று பார்த்தால் அம்மா பதிவு செய்யப்படுறாங்க. சின்ன வயசு பொண்ணு, தன்னந்தனியாக வருகிறார்கள். ராத்திரியோடு ராத்திரியா புறப்பட்டு வந்தாங்க. பெருமானாரை சந்திச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
வந்துவிட்டேன். ஏன்? அனாச்சாரம் நடக்கிறது, எனக்கு பிடிக்கவில்லை. அத்துமீறல்கள் இருக்கிறது, மக்காவில் எனக்கு பிடிக்கவில்லை. ஒழுக்கம் சீரழிந்து போயிருக்கிறது, என் மனசு ஏற்கவில்லை. தாங்கள் கொண்டு வந்த வெளிச்சம் என் இதயத்தில் குடிகொண்டு விட்டது என்றார்கள். இது வெளிச்சம். யுஹ்ரிஜுக்கும் மினத் துலுமாத்தி இலன் நூர், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு உங்களை கொண்டு வரும் வாழ்க்கை இது. அநாகரீகம், அத்துமீறல், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இழிவான நிலை, அத்தனையும் என்னை பாதித்திருக்கிறது. தாங்கள் கொண்டு வந்த வெளிச்சம் என் இதயத்தில் குடிவந்திருக்கிறது. நான் தங்களிடத்தில் சரணடைகிறேன், எனக்கு கலிமாவை சொல்லித்தாருங்கள் என்று ஈமானோடு இஸ்லாத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் உம்மு குல்சூம். ஒப்பந்தம் என்ன? இங்கிருந்து யாரு வந்தாலும் திரும்ப அனுப்பணும். அந்த அம்மா ஒரு விஷயத்தை மட்டும் நபிட்ட கேட்டுக்கிட்டாங்க, என்னை தாங்கள் திரும்ப அனுப்ப வேண்டாம் யா ரசூலல்லாஹ், தயவு கூர்ந்து அனுப்பிவிடாதீர்கள். ஆலிமாக்களுக்கு சொல்கிறேன், பெத்த தாயை, வளர்த்த தந்தையை, உடனிருந்த சகோதரர்களை, வாழ்ந்த மண்ணை, விளையாடிய தெருக்களை, வீதிகளை அத்தனையையும் வெறுத்துவிட்ட அம்மா வந்தார்கள் என்றால் எங்கே ஒழுக்க சீரழிவு இருக்குமோ அதில் 1000 உறவுகள் இருந்தாலும் என் எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சாங்க. என் எதிர்காலம் நல்லா இருக்காது. எனவே குடும்ப சூழல் என்பது அவசியம், அது நன்றாக இருக்க வேண்டும். அங்கே சீரழிவுகள் இருக்குமையானால் நமது வாழ்க்கையை பாதிக்கும் என்பது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு பெரிய சமூகமே பாதிக்கப்படும். ஒரு ஆண்மகன் கெட்டு போனால் அவனை சார்ந்தது, ஒரு பெண்மகள் கெட்டு போனால் ஒரு சமூகமே அதற்கு பின்னால் சீரழியும் நிலை. ஞாபகம் வையுங்கள், ஒரு பெண் திருந்தினால் சமூகமே திருந்து விட்டது. அவளால் ஏற்படும் மாற்றம். கைதியாக பிடிபட்டு இருக்கிறார்கள். செய்தனா ஹுபைப் கையில விலங்கு போட்டிருக்கிறாங்க, காலில் சங்கிலி போட்டாங்க. இமாம் புகாரி எழுதுவார், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் நிலைமை ஆய்வு குழுவாக அனுப்பியவர்களில் இருக்கிறார்கள் செய்தனா ஹுபைப். பத்ர்களம் முடிந்த பின்னால் கைதியாக கட்டப்பட்ட நிலை. எதற்கு தெரியுமா? அவங்கள தூக்கில் ஏத்தணும். அவங்கள கைதியா பிடிச்சு கொண்டு வச்சிருக்கிறவங்க யாருன்னா ஹாரிஸின் குடும்பம். யார் அந்த ஹாரிஸ்? பத்ரு களத்தில் ஹுபைபோடு நேருக்கு நேராக மோதிய போது போர்க்களத்தில் தன்னுடைய வீரம் பறைசாட்டி ஹாரிஸ் கொல்லப்படுகிறார். இது போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இதே நிலைமையில் ஹாரிஸின் கை ஓங்கியிருந்தால் ஹுபைபு கொல்லப்பட்டு இருப்பார். ஹுபைபின் கை ஓங்கியது, ஹுபைபின் வீரம் தீர்மானிக்கப்பட்டது, ஹாரிஸ் கொல்லப்பட்டார். ஹாரிஸின் பிள்ளைகளுக்கு செய்தி கிடைக்கிறது, ஹுபைப் விற்கப்பட்டு இருக்கிறார் சந்தையில். ஓடி வந்தாங்க, காசை கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்? எங்கள் தந்தையை கொன்றவர், பழி வாங்குவோம் என்று. செய்தி நீண்டது, 1000 பாடம் உடையது. இங்கே நான் ஒரு பக்குவத்திற்காக மாத்திரம் இதை சொல்லி முடிப்பேன். கையிலே சங்கிலி, காலில் சங்கிலி, உரிய நேரத்தில் மாத்திரம் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும், சுய தேவைக்கு அனுமதிக்கப்படும். கைதியாக பிடிபட்ட ஹுபைபை வீட்டில் கட்டி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க பையங்க. ஹாரிஸின் பெண்மகள் மாத்திரம் வீட்டில் இருக்கிறார். ஒரு நாள் மாலை பொழுதில் சகோதரர்கள் எல்லாம் இணைஞ்சு பேசுறாங்க, நாளைக்கு அவங்கள தூக்கில் போட்டுருவோம் டேட்டு முடிவு பண்றாங்க. ஹரமுக்கு வெளியில போகணும், ஹரம் எல்லையில பண்ணக்கூடாது, மக்காவின் எல்லைக்குள்ளே செய்யக்கூடாது, வெளியில கொண்டு போய் தூக்கு போடணும். பேசுறாங்க, அந்த செய்தியை கேட்டுக்கிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. மறுநாள் மாலையில தூக்கு. காலையில சகோதரர்கள் வேலைக்கு போறாங்க. அந்த அம்மாட்ட ஹுபைப் கத்தி வேணுமான்னு கேட்டாங்க. கத்தி அந்த அம்மா கொடுத்துச்சு. கத்தியை கையில வாங்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை தவிழ்ந்து தவிழ்ந்து ஹுபைபின் மடியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த அம்மா சமையல் கேட்டில் நிற்கிறாங்க. அந்த குழந்தை தவிழ்ந்து ஹுபைபின் மடியில் ஏறுகிறது. செய்தியை எழுதுகிறவர்கள் இமாம் புகாரி. திருக்குர்ஆனுக்கு அடுத்த அங்கீகாரம் புகாரி ஷரீஃப். கையில கத்தி இருக்குது.
அந்த அம்மா சமையல் கேட்டில் நின்றுட்டு குழந்தைய காணலையேன்னு பார்க்குறாங்க. ஹுபைபினுடைய மடியில் குழந்தை உட்காந்துருக்கு, கையில் கத்தி வச்சிருக்காங்க. அந்த அம்மா தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா பதறிட்டாங்க. ஷதீதா, அம்மா பதறி போனாங்க. என்ன செய்வது, நாளைக்கு இன்னைக்கு தூக்கு போடணுமே, சகோதரர்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க, கத்தி வேற கொடுத்துட்டோம், புள்ள மடியில் இருக்குது. இப்போ அது அந்த காட்சியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். பிள்ளை வேணுமா, என்னை அவிழ்த்து விடுறியான்னு கேட்டால் என்ன பண்ணுறது? அந்த அம்மா பதறாங்க. அதை பார்த்துட்டாங்க செய்தனா ஹுபைப். தக்ஷீன் கேட்டாங்க, பயப்பட்டாயா, பயந்தாயா, பிள்ளையை கொன்று விடுவேன் என்று? இல்லை என் அன்பு சகோதரியே, பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று வல்லல் நபிகள் கற்றுக் கொடுத்த பாசறையில் பயின்றவர்கள் நாங்கள். குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள் என்று பாடம் படித்தோம் பூமா நபியின் பாசறையில். பிள்ளையை முத்தமிட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மா இதை பார்த்துட்டு சொன்ன வார்த்தை இமாம் புகாரி எழுகிறார், மாரஐது அசீரன் ஹைரம் மின் ஹுபைப். இந்த உலகத்தில் 1000 கைதிகளை பார்த்திருக்கிறேன், ஹுபைபை விட சிறந்த கைதியை நான் பார்த்ததில்லை. கையை கட்டி போட்டிருக்கிறோம், காலை கட்டி போட்டிருக்கிறோம், சாப்பாடெல்லாம் நாங்கள் தான் கொடுக்கணும். நான் ஒரு நாள் அவரை பார்க்கிறேன், திராட்சை பழம் சாப்பிட்டார். அந்த திராட்சை பழம் மக்காவிலேயே இல்லை, நாங்களும் கொடுக்கல. எனக்கு ஒன்று புரிந்தது, ரிசுக்குன் ரசகஹுல்லா, அல்லாஹ் நேரடியாக வானத்திலிருந்து கொடுத்தான் என்றார் அந்த அம்மா. சொல்லிட்டு ஹுபைபிட சொன்னாங்க, மாலையில் தூக்கு முடிவாக இருக்குது, எனக்கு மட்டும் ஒரு உதவி செய்யுங்கள். என்னம்மான்னு கேட்டாங்க. எனக்கு களிமா சொல்லுங்க, நான் முஸ்லீம் ஆயிடுறேன்னா. அந்த அம்மாவினுடைய தந்தை ஹாரிஸ் கொல்லப்பட்டார். அல்லாம ஐனி எழுதுவார், அந்த அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைத்தது. யாரை கொண்டு கிடைக்கும்? ஹுபைபை கொண்டு. ஹுபைப் ஒரு தூக்கு கைதி. இன்றைக்கு மாலை முடிவு செய்யப்பட்டு இருக்கும். அந்த அம்மா போய் சகோதரர்கள்ட்ட கொன்னுடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, அவரை போன்ற சிறந்த மனிதரை பார்க்கவில்லை. கைதியாக கட்டப்பட்ட காலத்திலும் அவங்க போய் யாருக்கும் நேர்வழியை சொன்னதில்லை. ஹிதாயத்தை சொல்லிலாம் அந்த இடத்துல அந்த வீட்டில் பாடம் நடத்தல. 5 நாள் கைதியா இருக்கிறாங்க, ஒரு நாள் கூட ஹிதாயத்துக்கு பாடம் நடத்தல. மாறாக அவங்கள பார்த்து ஹிதாயத்து கிடைத்தது. இங்க நான் சொல்ல வர செய்தி முக்கியம். அந்த அம்மாவுக்கு களிமா கிடைச்சிச்சு, ஹிதாயத், ஈமான். அந்த அம்மா வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அந்த மடியில உட்கார்ந்த குழந்தை. என்ன நடந்துச்சு? அன்றைக்கு மாலை முறைப்படியே ஹுபைபு தூக்கு மேடை ஏறுகிறார், கொல்லப்படுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மாவுக்குள்ளே நுழைந்த அந்த ஈமானும் ஹிதாயத்தும் அந்த வெளிச்சமும் அந்த அம்மாவின் கணவர் முஸ்லிமாகிறார். பின்பு தொடர்ந்து தன் சகோதரர்கள், அந்த தலைமுறை அடுத்தடுத்து அத்தனை பேர்களும் அல்லாஹ்வோடு ரசூலோடு தொடர்புடையவர்களாக மாறினார். ஹாரிஸின் குடும்பத்தில் ஈமான். பத்ரிலே கொல்லப்பட்ட ஹாரிஸின் குடும்பம், பழிவாங்கப்பட்ட ஹுபைபால், ஒரே ஒரு பெண்மணிக்கு கிடைத்த ஹிதாயத். பாரம்பரியமாக அந்த குடும்பம் அத்தனை பேர்களுக்கும் அந்த ஹிதாயத் வெளிச்சமானது, நேர்வழி மிகச்சிறப்பாக கிடைத்தது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் நேர்வழி அது மிகப்பெரிய அடுத்த தலைமுறைகளையே சமூகத்தில் வெளிச்சத்தில் கொண்டு நிறுத்தும். இன்னொரு பக்கம் ஒழுக்க சீரழிவில் இருந்தவர்களை பாதுகாத்து வேண்டும். பெண்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து களிமா சொல்லி முஸ்லிமாகி வந்தவர்களை உதைபியாவின் உடன்படிக்கை இருந்த காலத்தில், இல்லை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஈமானை பாதுகாத்து புறப்பட்டு விடுங்கள், நாங்கள் திரும்பி அனுப்புவோன்னு ஒப்பந்தம் எழுதியிருக்கோன்னு அனுப்பி வச்சாங்க. சையதுனா அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பல சஹாபிகளை. இந்த அம்மா வந்த ஒன்று கேட்குறாங்க, என்னை அனுப்பி வச்சிடாதீங்கிறாங்க. சனது பெறுகிற ஆலிமாக்களுடைய இதயத்தில் பதிப்பேன். அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அந்த அம்மாவுக்கு வயசு எழுதுறாங்க 13ன்னு எழுதுறாங்க, சில பேர் 14, 15க்குள்ள தான் எழுதுறாங்க. யாருக்கு? உம்மு குல்சூமுக்கு. 13 வயதிலே ஒழுக்க சீரழிவை பார்க்கிறாள். பெண்களை காம பொருளாக கருதும் மக்களை பார்க்கிறாள். என் தந்தையே வேண்டாம் என்கிறாள், தாய் வேண்டாம் என்கிறாள். நான் பிறந்த மக்காவே எனக்கு வேண்டாம், முஹம்மது நபி வேணும், அவர்களின் வாழ்க்கை வேணும். ஏன்? பெண்கள் மதிக்கப்படும் இடம் அங்கே இருக்கிறது. வந்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் திரும்ப அனுப்புறது பழக்கமாக இருக்கலாம், ஒப்பந்தமாக இருக்கலாம், ஆனால் என்ன அனுப்பக்கூடாதுன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, நான் பதில் சொல்லலை, அமைதியாக இருக்கிறாங்க நபி. அதுக்குள்ளே அந்த குடும்பம் இறங்கிட்டாங்க. உகுபா வந்துட்டார், அவர் தலைமையில் பல பேர் இறங்கிட்டாங்க. அந்த பொண்ணை ஒப்பந்தப்படி திரும்ப அனுப்புங்கிறாங்க. பெத்த தகப்பன் கேட்குறார்,
பெருமானார் சொன்னாங்க, முடிவு நான் செய்ய முடியாது, அல்லாஹ்ட்டிருந்து முடிவு வரணும். ஞாபகம் வையுங்கள், அந்த பெண்ணுக்காகவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் வசனம் இறக்கினான். உம்மு குல்சூமுக்காக குர்ஆன் இறங்கியது. எப்போது நீங்கள் நேர்வழியை நோக்கி பயணிப்பீர்களோ, அல்லாஹ்வையும் ரசூலையும் இதயத்தில் சுமக்க ஆரம்பிக்கிறீர்களோ, குர்ஆன் உங்களுக்காக வழிகாட்டும் இடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு குர்ஆன் இறங்கிறது இல்லை, குர்ஆன் உங்களை வழிகாட்டும். அன்றைக்கு குர்ஆனை இறங்கியது. அல்லாஹ் இறக்குனான், நபியை நோக்கி சொன்னான், நபியே, மூமினான பெண்கள் ஹிஜ்ரத்தாகி வந்தால், மூமினாத் முஹாஜிராத்துன் ஃபம்தஹினூஹுன்னா அல்லாஹு அஅலமு பிஈமானிஹின்ன ஃபஇன் அலிம்துமூஹுன்ன முஃமினாத் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். நாயகமே, மூமினான பெண்கள் ஹிஜ்ரத்தாகி வந்தால் நாம இப்போ திரும்ப அனுப்புற ஒப்பந்தம் இருக்குது, ஆனா பெண்களை திரும்ப அனுப்ப வேண்டாம்னா அல்லாஹ் குர்ஆன்ல. ஆண்கள் வந்தபோது அனுப்பிட்டாங்க, பெண்களை அனுப்பாதீர்கள், சீரழித்து விடுவார்கள், இன்னும் சின்னாபின்னப்படுத்தி விடுவார்கள், காயப்படுத்துவார்கள். பெண்கள் காயப்படுவதை அனுமதிக்க முடியாது. அது ஒப்பந்தம் மீறலாக இருந்தாலும் ஆண்டவனின் கட்டளை, இந்த மீறல் அனுமதிக்கப்படும். பெண்கள் விஷயத்தில் ஏற்க வேண்டாம் அந்த ஒப்பந்தத்தை என்று அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்கினான். திருக்குர்ஆனின் புரட்சியில் அதுவும் ஒன்று. நேற்று வந்த ஒரு ஆண் மகனை நீ மக்காவுக்கே போயிடுன்னு அனுப்புனாங்க, இன்றைக்கு வந்த பெண் மகளை அனுப்பவில்லை. ஏன்? அல்லாவே சொன்னான், பெண்கள் பாதுகாக்கப்படணும், இவங்கள்ட்ட எல்லாம் பெண்களை ஒப்படைக்காதீங்கன்ற அல்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, நாங்க காசு கொடுத்தோம், செலவு பண்ணோம், கல்யாணம் முடிச்சோம், நிறைய செலவு செய்துட்டோம் பாங்க. அப்படி சொன்னாங்களா? அந்த காசை நீங்களே திரும்ப கொடுத்துருங்கிறான் அல்லாஹ். ஈமானில் இருந்து இஸ்லாத்திலிருந்து கொடுங்கள், ஆனா பெண்கள் அனுப்பாதீங்க. எவ்வளவு பெரிய இடம்! அந்த அம்மாவை பாராட்டி குர்ஆன் இறங்கிய போது சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, கல்யாணம் முடிக்கணும். யாரை முடிக்கணும்? அல்லாவும் ரசூலும் பாராட்டும் மனிதர்களை முடிக்கணும். அந்த பெண்களை நிக்கா செய்யணும். போட்டி போட்டாங்க சஹாபாக்கள், நாங்கள் தான் நிக்கா செய்வோம் அந்த பெண்ணை. முதல்ல நிக்கா செய்கிறார் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு ஹாரிஸ் அந்த அம்மாவை நிக்கா செய்கிறாங்க, மௌத்தால ஒரு ஷஹீதாகிறார். அடுத்து அந்த பெண்ணை நிக்கா செய்வதற்கு போட்டி போடுகிறார் சையதுனா ஸுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா ஸுபைர் இப்னு அவாம் இருந்து அந்த அம்மா விடுதலையாகிறாங்க. அதற்கு பின்னால் போட்டி போடுகிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு பின்னால் அந்த பெண்ணை சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் நிக்கா செய்றாங்க. அம்ர் இப்னு ஆஸின் மனைவியாக இருக்கும்போது ஹஜ்ரத் அலியின் காலம், ஹிலாஃபத்தினுடைய காலம், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அந்த அம்மா வஃபாத் ஆகுறாங்க. பாருங்க, அந்த பெண்ணை நிக்கா செய்வது இரண்டாம் தரத்தில். ரெண்டாவது ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மூணாவது ஒரு ஆள் கல்யாணம், நாலாவது ஒருத்தர் நான் முடிப்பேங்கிறார். யார்? அம்ர் இப்னு ஆஸ், நபியின் தோழர். காரணம் சொன்னாங்க, அந்த அம்மா அல்லாஹ்வின் அருள் பெற்ற பெண்மணி, இதயத்தில் ஒழுக்கத்தை தேடி வந்த பெண்மணி. அவங்க எங்க வீட்டில் இருந்தா எங்க வீடு பாக்கியமாகும். அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு லிஸ்ட் இருக்குது, நேரம் இல்லை. வரலாறு படைக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். வாழ்வதல்ல முக்கியம், என் வாழ்க்கை வரலாறாக வேண்டும். படிப்பதல்ல முக்கியம், என்னை படித்தவர்கள் பாடம் பெற வேண்டும். ஒரு பெரிய திருப்பு முனை. நீங்கள் திரும்பி பாருங்கள், கடந்து வந்த பாதையில் இஸ்லாம் லட்சக்கணக்கான பெண்களை இந்த சமூகத்தின் முதன்மை இடத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. வழிகாட்டும் தகுதியை பல பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். புகாரி ஷரீஃபில் ஒரு பாடத்தை இமாம் புகாரி போடுவாங்க. புகாரி ஷரீஃபினுடைய பாடம்லாம் எப்படின்னா, ரொம்ப ரொம்ப பாபு அப்படிம்பாங்க. பாபுனா பாடம் அமைக்கிற அந்த விதம். பாபுன்னு இமாம் புகாரி போட்டு ஒரு செய்தி எழுதுவாங்க. அந்த பாபு அமைக்கிறத உலகத்தில் எத்தனையோ ஹதீஸின் ஆய்வாளர்கள் வந்திருக்கிறாங்க. திருமதி இருக்குது, முஸ்னத் அஹமது இருக்குது, அபூதாவூத் இருக்குது, நசை இருக்குது. இதெல்லாம் ஹதீஸு கிரந்தம், அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸு கிதாபுகள். அவங்க பாபு அமைப்பதில் இமாம் புகாரியே முதன்மையானவர்கள் என்று பதிவு செய்கிறாங்க. ஒரு பாபு அமைக்கிறாங்கன்னா, ஒரு பாடம்னா, அந்த பாடத்தை அந்த பாபுக்கு கீழே போடுற ஒத்த வரி செய்தி இருக்கும். அந்த செய்தியும் அந்த ஹதீஸுக்கும் எவ்வளோ லிங்கு, அது இமாம் புகாரியை போல் யாராலும் முடியாதுன்னு எழுதுவாங்க. எல்லாருமாக சேர்ந்து கொடுத்த அங்கீகாரம். இமாம் புகாரி ஷரீஃபில் ஒரு பாடம், பாபு திக்ரு உம்மு சலீத். பாபு திக்ரு உம்மு சலீத், உம்மு சலீத்தை நினைவு கூறும் பாடம். உலகம் திரும்பி பார்த்த இடம் அந்த இடம். உம்மு சலீத்தை நினைவு கூறும் பாடம் புகாரி ஷரீஃபிலே. யார் உம்மு சலீத்? இந்த ஈமானிய வாழ்க்கையின்
உலகம் திரும்பி பார்த்த பெண்மணிகளில் அம்மா ஒரு பெண்மணி, வீரம் நிறைந்த பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் கண்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் போர்க்களத்தில் சமூக பணி வேண்டும், நீங்க வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு போறாங்க. அந்த அம்மா சொல்வாங்க, என் உணர்வெல்லாம் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றுவது என்றார்கள். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. லட்சக்கணக்கானவர்களை காப்பாற்றுவது என் பணி. பெண்களை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மாத்திரம் இஸ்லாம் நிறுத்தவில்லை. சில பேர் புரியாம சொல்வாங்க, பெண்களை எங்கோ முடக்கி வைத்தோம் என்று. இல்லை, அரசியலில் இடம் கொடுத்தோம், ஆன்மீகத்தில் இடம் கொடுத்தோம், பொதுப்பணிகளில் இடம் கொடுத்தோம். கொடுத்தது நபிகள் நாயகம். சேவை செய்வதிலே இடம் கொடுக்கிறார்கள். அன்னை உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹாவை இந்த சமூகத்தின் சேவகியாக அடையாளப்படுத்துவார்கள். உம்மு அத்தியா எத்தனை பெரிய பாக்கியம்! எத்தனை பேர் போர்க்களத்தில் கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்கும். அம்மா சொல்வாங்க, நான் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கிறேன். போர்க்களங்களில் சமையல் செய்து சிப்பாய்களுக்கு கொடுக்கும் இடம் உம்மு அத்தியாவுக்கு இருக்கும். காயப்பட்டவர்களை தூக்கி அவர்களுக்காக சிகிச்சை செய்யும் இடம் அன்னை உம்மு அத்தியா வைத்திருக்கிறார்கள். பொது சேவைகளில் இந்த சமூகத்தின் பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகவரிப்படுத்தி காட்டுகிறார்கள். மார்க்கம் விரிந்தது, விசாலமானது. பெண்கள் எல்லா துறைகளிலும் இந்த சமூகம் அவர்களை இறக்கி விட்டது, நிறுத்தி விட்டது. ஆனால் அத்தனைக்கு பின்னாலும் ஒழுக்கத்தை முழுமையாக்கி தந்து விட்டது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒழுக்க குறைவை பெண்களிடத்தில் பார்த்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். எனவே பாபு திக்ரு உம்மு சலீத், உம்மு சலீத்தை நினைவு கூறுகிற பாடம். அந்த பாடத்துக்கு கீழே ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. ஒரு ஹதீஸ ஜனாதிபதி பொறுப்புல இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பொறுப்புல இருக்கிற காலம் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பொருள்கள்லாம் வரும். அதை பங்கு வைத்து கொடுப்பாங்க. பெண்கள் போடுகிற அழகான ஆடைகள் வந்திருந்தது. அந்த ஆடைகளை பெண்களுக்கு பங்கு வைக்கிறாங்க. எல்லாம் பங்கு வச்சு முடிஞ்சிச்சு. லிஸ்ட் படி கொடுத்தாச்சு. ஒரு ஆடை மிச்சம். இது இமாம் புகாரி எழுதுகிற ஹதீஸ். அந்த ஒரு ஆடை எப்படி இருக்குன்னா ஜய்யித், இருப்பதிலேயே குவாலிட்டியா இருக்குது. பொதுவா ஈமானும் இஸ்லாமும் பெருமானாரும் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை தரமாக எல்லாம் இருக்கணும். சாப்பிட்றதுலேருந்து உடுத்துறது வரைக்கும் தரமா இருக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடும் செருப்பு கூட அழகா இருக்கணும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி இருக்குமா அழகாக வையுங்கள், தாடி இருக்குமா அழகாக வையுங்கள். ஒருத்தர் முடி அப்படி இப்படி பிறந்து கிடக்குது. பெருமானார் பார்த்தாங்க, அவர்கிட்ட சீப்பு கூட இல்லையான்னு கேட்டாங்க. சீப்பு கூட இல்லை, முடி இருந்தா கையில சீப்பு இருக்கட்டுங்கிறாங்க. ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாத்திரம் முகவரிப்படுத்தி விடாதீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வழிகாட்டியவர்களாக பார்த்து விடாதீர்கள். ஒரு மனிதனின் புற எல்லா நிலைகளும் அழகாக்குவதற்கு மிகப்பெரிய வாழ்க்கையை தந்தவர்கள், அழகாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள், குடும்பத்தில் அழகா நடக்கணும்னு சொன்னவங்க. ஒரு சாபி கேட்டாங்க, நான் எப்பவுமே ரொம்ப தரமான வேஷ்டி உடுத்துறது, தரமான சட்டை போடுவேன், தரமான செருப்பு தான் போடுவேன், ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைப்பேன், செருப்பு கூட தேர்ந்தெடுத்து தான் வாங்குவேன், இதெல்லாம் பெருமையா என்று கேட்டார். பெருமானார் சொன்னாங்க, பெருமை என்னப்பா பெருமை, அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாவே அழகானவன், அழகதான் அல்லாஹ் பிரியப்படுறான். நான் அல்லாஹ் அழகானவன், அழகை பிரியப்படுவான். பெருமானார் போடுற மாதிரி சட்டை யாரும் போட முடியாது, பெருமானார் போட்ட செருப்பு யாரும் போட முடியாது. பெருமானாரின் செருப்பு இன்றைக்கும் அந்த காலணியின் பரக்கத் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் முடியை அலங்கரிப்பார்கள். அன்னை ஆயிஷா சொல்வாங்க, கண்ணாடிக்கு முன்னால் காரூணிய சீலை இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுப்பார்கள். ஆயிஷாவின் ஹதீஸ். கண்ணாடிக்கு முன்னால் காரூணிய சீலர் என் அன்பு கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுப்பார்கள். ஏன்? தன் அழகை அல்லாஹ்ட்ட போய் சொல்லணுமா கண்ணாடி பார்க்கும்போது, யா அல்லாஹ், என்னை எப்படி நீ அழகாக்கினாயோ, என்னை எப்படி அழகாக்கினாயோ, அல்லாஹும் ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன் த ஹல்கி, கோலை எவ்வளவு அழகா இருக்கிறப்பே, குணத்தையும் அழகாக்குவாயாக. யார் ஓதணும்? கண்ணாடி பார்க்கிற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா,
ஒரு பங்கரையாக இருக்கிறார் ஒருவர், அழகே இல்லை, அவர் அந்த துவாவை எப்படி ஓதுவார்? ரசூலின் வார்த்தை உலகம் உள்ள வரையிலும், பெருமானாரின் சொற்கள் கியாமத் வரையிலும் எல்லோருக்கும் சொந்தம். கண்ணாடியை பார்க்கிற போது நான் சொல்ல வேண்டும், என் கோலத்தை அழகாக்கிய ரப்பே இறைவா என் குணத்தை அழகாக்கு. பெருமானார் ஓதுவாங்க. பெருமானார் அவ்வளவு அழகு, ரோஜாபு கலர், ஹாத்தமுன் நபியின். பெருமானாருடைய அழகை மட்டும் வர்ணித்து ஷமாயிலே திருமதியின் ஒரு ஹதீஸ் பகுதியே இருக்குது. பெருமானார் மூக்கு எப்படி இருக்கும், தாடி எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்கும், எப்படி சீப்பு வைத்து ரசூல் தலை வாருவாங்க. தலை வாடுறது கூட சொன்னாங்க, முதல்ல வடது பக்கம் துவக்குவாங்க பெருமானார், அப்புறம் தான் இடது பக்கம் வருவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சில பேர் தலை வாரும்போது தலைகீழாக வாடுறான், இங்கிருந்து தலை வாடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. செருப்பணியும் போது கூட வடது கால் செருப்பை தான் போடுவாங்க, இடது கால் செருப்பை ரெண்டாவது போடுவாங்க. ஒரு சூஃபி ஞானி தன்னுடைய சமூக பணியை முடிச்சு விட்டு ஹான்காவின் திண்ணையில் வந்து படுப்பார். படுத்த போது அந்த காலணியோடு படுத்து விட்டார். அவருடைய முஹிப்பீங்களும் முரீதீங்களும் சில பேர் போய் அந்த செருப்பை காலணியை கலட்டுறாங்க, கலட்ட முடியலை. அவங்க முழிச்சிட்டாங்க. சொன்ன என்னப்பா செய்தீங்க? உங்கள் காலணியை கலட்டணும், கலர் இல்லைன்னாங்க. அது கலராதுன்னாங்க, கலட்ட முடியாதுன்னாங்க. நீங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து வடது காலினுடைய காலணியை கலட்டினீர்கள், அது கலராது. போடும்போது வடது காலில் போட வேண்டும், கலட்டும் போது இடது காலில் கலட்ட வேண்டும். அந்த வல்லல் நபியின் சுன்னத்தை நான் பேணி பாதுகாத்தேன், என் உறக்கத்திலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்தான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நம்ம எந்த காலில் எந்த செருப்பை போடுறோன்றே நமக்கு தெரிகிறது இல்லை. சில பேர் இந்த கால் செருப்பை இந்த காலில் போட்டு நடமாடுறவங்கலாம் இருக்கிறாங்க. யுஹிப்பு தயாமுன் ஹத்த தரஜுலி வத்தனஉலி. இமாம் புகாரி எழுதுவார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலணி அணிகிற போதும் வலது பக்கத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. தலையில முடிய சரி செய்யும் போதும் வலது பக்கம். ஐஷா நாய் சொல்லுவாங்க, அழகை ரொம்ப விரும்புவாங்க ரசூல், ரசிப்பாங்க. கண்ணாடிக்கு முன்னால் நேரம் எடுப்பாங்க. நான் கேட்குறேன், பெருமானார் அழகு, என்னுடைய அழகை வெளிகோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குன்னு துவா செய்கிறாங்க. நான் ஓதணும், நீங்கள் ஓதணும், பங்கரையாக இருக்கிற ஒருத்தர் ஓதணும். ஏன் தெரியுமா? அவருக்கு அவர் அழகானவர். நம்ம சொல்லுவோம் அவர் பங்கரன், அவரை பாருங்க கண்ணாடியில் 10 நிமிஷம் நிற்பார், இப்படியும் பார் இப்படியும் பார், இப்படி சரி பண்ணுவார். ஏன்? அவர் தன் அழகை ரசிப்பார். பங்கரை என்பது உனக்கு, அவருக்கு தான் அழகு. எனவேதான் கண்ணாடிக்கு முன்னால் அவர் நின்றும் சொல்வார், என்னை நீ அழகாக்கிய ரப்பே என் குணத்தை அழகாக்குவாயாக. காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எப்போதுமே குவாலிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம். இப்போ ஒரு தரமான அந்த பெண்கள் அணியும் ஒரு ஆடை மிச்சம், மிருத்துன் ஜய்யித் என்று இமாம் புகாரி எழுதுகிறார். குவாலிட்டியான ஆடை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொது பழக்கம், மக்கள் பார்வைக்கும் கவனத்துக்கும் விட்டுருவாங்க. என்னப்பா மிச்சம் இருக்க, யாருக்கு கொடுக்கலான்னு கேட்டாங்களாம். மிச்சத்தை யாருக்கு கொடுப்போம் கேட்குறாங்க. கேட்டபோது பதில் சொன்னாங்க, 3 நிமிஷம் பாக்கி இருக்கு, நிறைவுபடுத்துவேன். மிச்சம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? எல்லாரும் சொன்னாங்களாம், உம்மு குல்சூமு கொடுத்துருங்கன்னாங்க. உம்மு குல்சூம் யார் என்றால் பெருமானாரின் பேத்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மனைவி. பெருமானாரினுடைய பேத்தி, உமர் ரலியல்லாஹுடைய மனைவி. எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க, மிச்சம் அழகான இது ஜனாதிபதி மனைவிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் இந்த பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதற்கு தகுதி என் மனைவி அல்ல, இதற்கு தகுதி என் மனைவியை விட நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பேன். அன்னை உம்மு சலீத்தை கூப்பிடுங்கள் என்கிறார்கள். அன்னை உம்மு சலீத்தை கூப்பிடுங்கள். உம்மு சலீத்து வீட்டுக்கு சஹாபிகள் போறாங்க, அம்மா அழைக்கப்படுகிறார்கள் என்று ஒரு செய்தி. சில பேர் அம்மாவுடைய வீட்டுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சாங்கன்னு ஒரு செய்தி. உம்மு சலீத்தை சொல்லிவிட்டு அடையாளப்படுத்தி விட்டு சொன்னார்களாம், ஒரு துளி கண்ணீர் வடிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வடித்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் போர்க்களத்தின் சிரமங்களை சந்தித்த போது, காயப்பட்ட சஹாபிகள் உயிரோடு போராடி கொண்டிருந்த போது நான் உம்மு சலீத்தை பார்த்தேன். அவர்கள் தன்னுடைய இடுப்பில் தண்ணி பாத்திரத்தை தூக்கி ஓடினார்கள். அவர்களின் நோயாளிகளாக, காயப்பட்டவர்களாக, உயிரோடு போராடுகிறவர்கள் வாய்களிலே அதை கொட்டிவிட்டு மீண்டும் ஓட, தன் ஆடை காலில் எங்கே இழுத்து கீழே தள்ளி விடுமோ என்பதற்காக போர்க்களத்தில் அவர்களின் காலுக்குள் கிடந்த கொலுசுகள் வெளியே தெரிகிற அளவிற்கு ஆடையை தூக்கிக்கிட்டாங்க. ஆடைய பெண்கள் தூக்கிறது இல்லை, காலை மறைக்கிறது, கரண்டை மறைக்கிறது, உள்ள இருக்கிற ஆபரணங்களை மறைக்கிறது. ஆனா அந்த அம்மாவின் கொலுசு தெரியும் அளவிற்கு ஆடையை தூக்குனாங்க. ஏன்? போற போது கீழே விழுந்துடக்கூடாது. இப்ப அதை விட முக்கியம், உயிரோடு போராடுகிறவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி
உயிரோடு போராடிய நூற்றுக்கணக்கான எங்கள் இளைஞர்களை, வீரர்களை காப்பாற்றுகின்ற பணியில் மும்பரமாக அம்மா ஈடுபட்டதை நான் கண்டேன். இன்றைக்கு அவர்களையே நாம் கௌரவிக்கிறோம். ஜனாதிபதியாக இந்த அரண்மனையில் உம்மு சலீத் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆடையை கொடுத்து அனுப்புனாங்க. இப்ப நான் சொல்லும் செய்தி, அதை ஒரு பாடமாக முகவரிப்படுத்தி இமாம் புகாரி பெண்களை எப்படி கௌரவிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் பெண்கள் இந்த சமூகத்தில் பணியாற்றினார்கள். இந்த தீன் இன்றைக்கு வெளிச்சமானது என்றால் அந்த பெண்களின் தியாகம். தன் உயிரை பாதுகாக்கவில்லை, தான் 1000 சோகங்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் போராடி ஈமானை காப்பாற்றிய அந்த வீரர்களை பாதுகாக்கிற இடத்தில் இந்த சமூகத்தின் பெண்கள் தங்கள் பங்களிப்பை தந்திருக்கிறார்கள். எனவே மார்க்கமும் மார்க்கத்தின் பக்தியும், மார்க்கமும் மார்க்கம் சார்ந்த ஞானமும், மார்க்கமும் மார்க்கம் கற்றுக் கொடுத்த வழியும் என் மூச்சாக வேண்டும், பேச்சாக வேண்டும், என் உணர்வோடு இரத்தத்தோடு கலக்க வேண்டும். 1000 நல்ல மனிதர்களை, நாளைய தலைமுறைகளை வார்த்தெடுக்கும் பொறுப்பு எங்கள் வீட்டு பெண்களே உங்களுக்கு சொந்தம். இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் மதரசாக்கள்ல ஆண்களை பற்றி சொல்லும் போது வீட்டுக்கு ஒருத்தர் ஓத அனுப்புங்கன்னோம். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க, எனக்கு 2 அண்ணன் 2 தம்பி. பாப்பா என்ன ஓத வச்சாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓதி முடிச்சாங்க. பாப்பா என்ன ஓத வச்சாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. 5 பேர் இருந்தால் ஒரு ஆம்பளை ஓத வைக்கணும். இன்றைக்கு நாங்கள் அப்படி சொல்லவில்லை. 5 பெண்மகளா, 5 பெண்மகளையும் மதரசாவில் சேருங்கள். 5 பெண்மகளும் ஒழுக்கம் பெற வேண்டும், மார்க்கம் பெற வேண்டும், குர்ஆன் ஹதீஸை வாழ வேண்டும். ஏன்? அவர்களின் மடி ஆலய தலைமுறைகளின் மதரசாவாக, பள்ளிக்கூடமாக. வீட்டுக்கு ஒரு ஆண் ஓதினால் வரட்டும் என்று சொன்ன காலம், அத்தனை பெண்களும் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள்தான் வலிமார்கள் இந்த மண்ணில் நடப்பதற்கு காரணம். நபியாக எந்த பெண்ணும் பிறக்கல. நபியாக யாராச்சும் பெண்கள் பிறந்தாங்களா? இல்ல. 1,00,000 தாண்டிய நபிமார்களை வயிற்றில் சுமந்தவர்கள், பார்த்தெடுத்தவர்கள், அமுதூட்டியவர்கள் எங்கள் தாய்மார்களே. நீங்கள் நபியாக பிறக்கவில்லை, நபிமார்களையே சுமந்தவர்கள், 1000 வலிமார்களை சுமந்தவர்கள். அப்துல் காதிர் ஜீலானி போன்றவர்கள் உங்களின் வழிகாட்டுதலில் வாழ்ந்தார்கள். எனவே நாளைய அழகான எதிர்காலம், இந்த நாட்டுக்கு தேவையான நல்ல மனிதர்கள், ஒழுக்கம் சார்ந்த மனிதர்கள், மார்க்கம் சார்ந்த மனிதர்கள், இந்த நாட்டையே பாதுகாக்கின்ற ஒழுக்கமுள்ள பெண்மக்கள் வளர்வதற்கும் உருவாக்குவதற்கும் உங்கள் வீட்டு பெண்களை இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், ஆலிமாக்களாக ஆக்குங்கள். அல்லாவின் தொடர்பு இங்கே கிடைக்கும், ஒழுக்கம் கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பக்குவம் உள்ள பெண்கள் இங்கே வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அழகான எதிர்காலத்தை கொடுக்கின்ற இது போன்ற மதரசாக்கள் இன்னும் வளர வேண்டும், வாழ வேண்டும். நமது வீட்டு பெண்கள் இந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். பெண்களுக்கு சொல்வேன், நீங்கள் நன்றி கடன் பட்டு இருக்கிறீர்கள். உங்களை எல்லா துறையிலும் நின்று வாழ வைத்தார்கள் வல்லல் நபிகள். நீங்கள் பிறப்பது பரக்கத் என்றார்கள். உங்களை வளர்த்தால் சொர்க்கம் என்றார்கள் தந்தைக்கு. உங்களை அரவணைத்தால் கணவனும் பாக்கியமான மனிதன் என்றார்கள். உங்களுக்கு பணிவிடை செய்தால் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்கள் காலடியில் தான் சொர்க்கம் என்றார்கள். சொர்க்கத்தினுடைய மொத்த பாகத்தையும் உங்களை சுத்தியே பேசினார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஆரிஃப் ஹஸரத் அவர்களினுடைய குடும்பத்து தொடர்பில் நடக்கும் இந்த மதரசா இன்னும் உயர்வதற்கும் வளர்வதற்கும், அதிகமான ஆலிமாக்கள் இங்கே உருவாக்குவதற்கும், எங்களுடைய ஆன்மீக பேராசான் உலமாக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மூத்த வழிகாட்டி. எனக்கு எப்போதுமே ஹஸரத் மேல ரொம்ப பிரியம். ஹஸரத்தை நினைத்து நான் துஆ செய்ததெல்லாம் உண்டு. தூய மனிதர், இந்த மண்ணில் நீங்கள் பார்க்க வேண்டும், மிகப்பெரிய மனிதர் ஹஸரத் பிறந்தகை. அல்லாஹ் அவங்க ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் ரூல் ஹக் ஹஸரத் அஹ்மத் பரக்காத்துகும். அவர்களின் திருக்கரத்தால் நமது ஆலிமாக்கள் சனது பெறுகிறார்கள், பாக்கியம் பெறுகிறார்கள். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், என்ன தவம் செய்தீர்களோ சாலிஹீங்களின் கரத்தால் சனது வாங்குகிறீர்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையையும் சலாஹியத்தோடு ஆக்கி வைப்பானாக. அவன் பொருத்தம் பெற்றவர்களில் நம்மை மாற்றுவானாக. சோதனைகள் மீது எதிர்கொண்டு இருக்கிற தௌஃபீக்கை வழங்குவானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. அவனை மறக்கும் ஒரு பொழுது இல்லாமல், இரவு கூட உறக்கம் கூட அவன் நினைவில்லாமல் இருப்பதிலிருந்து பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்
அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் வழங்குவானாக, ஒழுக்கத்தை வழங்குவானாக, ஈமானை வழங்குவானாக, அவன் தொடர்பை வழங்குவானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை பொருந்தி கொண்டு ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுப்பதை தாண்டி ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து சொர்க்கத்திலும் தொடரும் உறவாக இந்த உறவை ஆக்கி வைப்பானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும், வாழ்க்கை கொடுக்கும் காலம் வரையிலும் இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கை, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களை, எங்கள் மனைவி மக்களை, அடுத்த தலைமுறைகளையும் பாதுகாப்பாயாக. நமது உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா.